மக்களே இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது கிராணி சாப்டர் 2 ஹெலிகாப்டர் எஸ்கேப்பில் பார்ட் 2 தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம போன கேமில் ஹெலிகாப்டர் வரையும் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம கிராணியோட போட் எஸ்கேப்பு பண்ண போச்சு. வாய் கொளருங்க. ஹெலிகாப்டர் கவர்னன்ஸ் கோட் பண்ணி வச்சுக்கோக்கி. திரும்பி நான் வந்திருக்கேன். ஹாய், மறக்காம எல்லாரும் லைக்கும் சப்ஸ்கிரைப். இல்லை புல்லட் இருக்கானே தெரியல. இருக்கு இல்லை இல்லை எப்படி எங்கே புல்லட் கிடைக்கும்? அங்கே இங்கே இருக்குமா? இல்லை அங்கே இருக்கும், அங்கே இருக்கும், அங்கே இங்கேயும் கிடைக்காது. ஐயோ, அவன் இப்போ தான் வந்து அந்த இதுக்குள்ளேருந்து வரான். உங்களுக்கு சவுண்டு கேட்குது நினைக்கிறேன். வரான் அதுலேருந்து போட்டுக்குள்ளே, அந்த போட் ரூம் இருக்குல்ல, அது உள்ளே போகிறான்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்குள்ளே வேலையை முடிச்சிடலாம். என்னோட டக் டேப் எங்கே போட்டேனே தெரியலங்க. டக் டேப் மேலே வச்சுட்டேன். மேலே வச்சுட்டேன். ஆமாம், மேலே வச்சுட்டேன். அப்படியா? அப்போ அங்கேயே இருக்கட்டும். நம்ம போய் ஹெலிகாப்டர் கீ எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறம் கேஸ் ஃபியூல் வந்து எடுத்துக்கணும். இருக்குது ஃபியூலு. நம்மளால அதுக்கு முன்னாடி கிராண்ட் பவுஸ் சுத்தலாம். அப்படியே யோசில் அது நான் வரேன் வந்து போன இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன். போன வேகத்தில் நம்ம திருப்பி வந்துட்டோம். திருப்பி மேலே போகலாம். நம்ம இங்கே எல்லாத்தையும் பொருள்லாம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தேவை. ஃபஸ்ட்டு பொருள்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா வந்து அப்புறம் நம்மளால கீழே போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்து தானே. இப்போ வந்து டக் டேப் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கிராண்ட்பா வச்சு செஞ்சு போட் எஸ்கேப்பில். அது வந்து எங்கள் அண்ணன். இந்த வாட்டி அவன் இல்லை, பட் அவனுக்கு பதிலாக நான் இருக்கேன். அவனும் கொஞ்சம் சீக்கிரம். நான் இப்போ எதுக்கு டக் டேப் எடுத்து கீழே வந்தோம் நம்மளுக்கு தெரியல. நம்ம கேஸ் லைன் எடுத்துகிட்டு வந்துட்டியா? இது போடணும். ஓகே, இப்போ ஹெலிகாப்டருக்கு தானே வேணும். ஆமாம் ஆமாம், கேம் போய் குதிக்கணும். மேலே எடுத்துகிட்டு போய் போட்டுக்கலாம் எல்லாத்தையும். ஏன்னா நம்ம எப்போ கிராண்ட்பா வருவான்னு தெரில. மொட்டைக்கில் தான். இங்கே கூட ஸ்பான் ஆவாங்க சில டைம். ஏதோ அந்த இது கிட்டலாம் கன் எடுத்துக்கலாம். ஐ திங்க் அவன் எல்லாத்துக்கும் ஸ்பான் இருப்பானா தெரியல. இருக்கவே இருக்குது நம்மளோட அந்த எலக்ட்ரிக் கன். யாருக்கு வேணுமோ சொல்லுங்க. இப்போ ஹெலிகாப்டருக்கு ஆர்டரை போடுங்க. இந்த இங்கே தாங்க இருக்குது. சில டைம் இங்கேயும் ஸ்பான் ஆமாம். அவன் எனக்கு பயமாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு ஓடி நம்ம இருக்க சுட்டுக்கலாமா? இல்லை வேண்டாம். நம்மளா ப்ரோ பிளேயரில் கன் இல்லாமல் நம்மளா சர்வை பண்ணுவோம். இது வர பாருங்கள், அடிக்கடி பக் ஆகுது, மெசேஜ்லாம் வருது, நோட்டிஃபிகேஷன் வருது. எனக்கு பயமாக தாங்க இருக்குது. எதுக்கும் ஒரு தடவை சுட்டுப்போமா? வேணாமா? அவன் முதல்ல ஏன் பக் ஆகுது ஃப்ரெண்ட்? இருங்க, அப்படியே ஓரத்துலேயே போவோம். அடிக்கக்கூடாதுன்னு வேண்டிட்டு போ. ப்ளீஸ் ப்ளீஸ் வராதடா கிளவா. அப்படி வரல ஓடி ஓடி ஓடி. சில டைம் இருப்பான். நான் பார்த்துட்டு நம்ம எதாவது மிஸ் பண்ணுமா? இல்லை. ஓகே, நான் இப்போ கேமில் பிடிக்க போகிறோம். எல்லோரும் கமெண்டில் போய் போடுங்க. இங்கே போடணும். எங்கே போடணும்? ஆஞ்சு வச்சுங்க. சரி, மொட்டைக்கிழமை வரைய முடியல. ஆனால் அந்த ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு டக்குன்னு வந்துடுவாங்க. எப்படி இது? அது அவன் ஏனிலே வருவாங்க. எங்கே நம்ம விழலாமா? தூக்கி போட. நீங்கள் எதுவும் தூக்கி போட்டால் காணாமல் போயிடுவாங்க. உண்மையாக தான். எங்கே போகணும் தெரியாது, காணாமல் போயிடும். நம்மளுக்கு ஒரு வேளை பாதி தான் ஃபில் பண்ணியிருப்போமோ? என்ன சொல்கிற? என்ன சூடு ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம். பாதியிலே ஜாம் ஆகிக்குவோம். டேப் அடிச்சு எப்படிங்க நிற்கும்? அவ்வளோ பெரிய ரெக்கா டேப் அடிச்சு எப்படி நிற்கும்? என்ன சொல்கிறேன்? எல்லாத்தையும் முடிச்சியா? எல்லாமே கரெக்டாக. ஓகே, எல்லோரும் கமெண்ட்டில் 1 2 3 சொல்லுங்கள். 1 2 3. எல்லோரும் போயிட்டு ஏதாவது மிஸ்டேக் பண்ணிக்கக்கூடாது. அதாவது நல்லதாக பார்த்து பண்ணிப்போம். பாருங்க, கிளவா வருவோம். அங்கே வருவாங்க. இந்த கேமை முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம கிராணி சாப்டர் 2ல் ஹோம் டூர் பார்க்கலாங்க. பாய். யாரெல்லாம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்களோ அவங்களாம் நல்லா இருப்பீங்க.
பாய் 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 பாய்.